கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் சேவ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நான் கறிப்பலாக்காய் எடுத்திருக்கேன். அந்த கறிப்பலாக்காயில் தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான தாளிப்புகளை எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பவுடர் இருந்துச்சுன்னா அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, பிரியாணிக்கு தேக்க வேண்டிய எல்லாமே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அது ஒரு கொதி வந்துட்டு கறிப்பலாக்காயை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா ரைஸும் சேர்த்துக்கிட்டா போதும். இன்றைக்கி அரிசி நான் ஊற வைக்கல, ஜஸ்ட்டு கழுவி அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் செஞ்சப்போ ரொம்ப நல்லா குழஞ்சிருச்சு. அதனால் இந்த பிரியாணியோட பக்குவமே வரல. அது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலான்ட்டு சும்மா கழுவி மட்டும் எடுத்து அதை அப்படியே உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சிப்ஸ் இருந்துச்சு, அதை தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். காய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.